எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். காலை வேளையிலும் கூட என்கேதியை குறித்து இப்படியுமாக இன்னொரு காரியத்தை இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த என்கேதி அப்படிங்கிறது பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு சோலை, நீரூற்றுகள் நிறைந்த ஒரு இடம். எப்படி இந்த பாலைவனத்துல மட்டும் இப்படி ஒரு நீரூற்று வருகிறது, இதுக்கு எங்கிருந்து தண்ணி வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஆம், யூதேயா இதுல மலைகள் உண்டு. அந்த வனாந்திரத்துல அந்த மலைகள் தண்ணீர் மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீர் அந்த மலைகள் வழியாக ஊடுருவி பூமிக்குள்ள போகும். அங்க இருக்கிற அநேக மலைகள் சுண்ணாம்பு மலைகள். இந்த சுண்ணாம்புனால நிறைந்த இந்த பாறைகளுக்கு தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இப்ப இந்த தண்ணீரை அந்த பாறைகள் உறிஞ்சி நிலத்தடிக்கு அந்த தண்ணீரை அனுப்பும். இப்ப நிலத்தடியில தண்ணி அப்படியே சேர்ந்து 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 ஒரு கட்டத்துல அந்த நிலத்தடி நீர் அதிகரிக்கும் பொழுது அது அப்படியே வெளியில நீரூற்றாக அருவியாக வரக்கூடியது. அப்படிதான் இந்த நீரூற்றுக்கு தண்ணீர் வருகிறது. இது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். அதனாலதான் வனாந்திரமான ஒரு இடமா இருந்தா கூட இந்த இடத்துல நீரூற்ற பார்க்க முடிகிறது. இப்ப அநேகருக்கு தண்ணி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களுக்கு தண்ணீர் இந்த மாதிரி தெரியாத ஊற்றுகளிலிருந்து வருகிறது அப்படிங்கறத அறிந்து கொள்ள முடியும். என்கேதியை போல ஆண்டவரும் நமக்கு ஊற்றை வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு தேவையானது எதுவோ அதை கொடுக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய நாமமே யெகோவா ஈரே. நம்மளுடைய வாழ்க்கைக்கு எந்த நேரத்துல என்ன தேவை என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அந்த தேவைய நமக்கு அவர் கொடுப்பார். இந்த என்கேதி அதுதான் நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறது. இந்த தண்ணீர் யாரும் பார்க்காத ரீதியில அது அமைதியாக பூமிக்கு அடியில பிரயாணம் பண்ணி போய் அங்க தங்குகிறது. ஆனா சரியான நேரத்துல அந்த தண்ணி வெளியில வருது, அருவியாக ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறது, தண்ணீரை கொடுக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு டைம் வச்சிருக்கிறார். இந்த தண்ணி எப்படி கீழே பிரயாணம் பண்ணுதோ அது சரியான நேரத்துல வெளியில வருதோ, அதே போல ஆண்டவரும் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறவைகள் அந்த சரியான நேரத்துல அவருடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். ஒரு வறண்ட சூழ்நிலையில எப்படி அந்த நீரூற்று ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறதோ, அதே போல தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கைக்கு போதுமானது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப எந்த சூழ்நிலையில விசேஷமா வறண்ட சூழ்நிலைகள்ல தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்குது. இன்றைக்கு இந்த என்கேதி எப்படி இயேசு கிறிஸ்து தருவேன்னு சொன்ன அந்த ஜீவ தண்ணீரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதை குறித்துதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோவான் 4:14 இயேசு கிறிஸ்து அவர் சொல்றது அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கலாம். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இன்னைக்கு அநேகர் உலகத்தில் பல காரியங்களை தேடி அலைகிறத நம்ம பார்க்க முடிகிறது. எதனாலையும் அவர்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகிறதே கிடையாது. எவ்வளோ பணங்களை சேர்த்தோம், ஆஸ்திகளை சேர்த்தோம், வேலை கடந்து அநேக வேலைகளை பாக்குறாங்க, இப்படி பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை. காரணம் என்னன்னா, இந்த உலக காரியங்கள், பொருட்கள், இதுல உள்ள வெற்றிகள், இதுல சம்பாதிக்க கூடியவைகள் மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஒரு நாள் திருப்தியே கொடுக்காது. திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஆண்டவர் தான். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் இப்படிப்பட்ட ஒரு வெற்றிடம் இருக்கு.
அந்த வெற்றெடுத்த ஆண்டவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றாரு. நானே அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள வரும் பொழுது முதல்ல அது நம்மை திருப்திப்படுத்தும். நம்மை திருப்திப்படுத்தி அது நிறைவாகும் பொழுது நம்மிலிருந்து அது ஊற்றாக அது வெளிப்பட்டு அநேக ஜனங்களுக்கு அது திருப்தியை கொடுக்கும். இந்த இந்த ஊற்று, இந்த ஜீவ தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் ஊறும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவற்றிலிருந்து வரக்கூடிய எதுக்கும் ஒரு முடிவே கிடையாது. அது நித்திய காலமாக இருக்கும். இது நித்திய ஜீவ தண்ணீர். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அததான் சொல்லுகிறார். இந்த ஜீவ தண்ணீர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது, எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. ஆனா இந்த ஜீவ தண்ணீர் நிறைவுக்குள்ள வர வேண்டும். அது நிறைவுக்குள்ள வந்தாதான் வெளியில ஊற்றாக பாய்ந்து செல்லும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். நிரம்ப நிரம்ப நிரம்பதான் அது வெளியில ஊற்றாக பாயும். இந்த ஜீவ தண்ணீர்னு சொல்லப்படுகிறது ஆவியானவர். ஆவியானவர் தான் தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். ஆவியானவரால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வரணும். அது ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். ஏதோ என்றைக்கோ ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செஞ்சாரு அப்படி இல்லை. தினம் 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 ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வர வேண்டும். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த என்கேடி ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வு அல்ல, அது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்குது. கீழே இருக்கிற தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் நமக்கு தற்காலிகமான ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர் அல்ல, நிரந்தரமான புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஊற்றாக அவர் இருக்கிறாரு. அதுதான் அந்த ஜீவ தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துகிறது. நமக்குள்ள இந்த ஜீவ நீரூற்று இருக்கும் பொழுது யாரிடத்துல போய் நம்ம பேசுகிறோமோ, வறண்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு போய் அந்த ட்ரைனஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வறட்சியை மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்குது. இப்ப இந்த தண்ணி எப்படி உள்ள போய் முதல்ல நம்மை மாற்றி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அப்புறம் அதுவே ஒரு நீரூற்றா வெளியில வருகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நமக்குள்ள வரும் பொழுது முதலாவது நமக்குள்ள மாற்றம், மறுரூபத்தை அவர் கொண்டு வருகிறார். அது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 7:38 இயேசு கிறிஸ்து விதமா சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்ப இந்த ஜீவ தண்ணீர் முதலாவது நமக்குள்ள ஓட வேண்டும். இந்த ஜீவ தண்ணி நமக்குள்ள வறண்ட பகுதிகள் எல்லாம் முதல்ல செழிப்பாக்கணும். அந்த ஜீவ தண்ணி நமக்குள்ள ஜீவனை முதல்ல தர வேண்டும். அது நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை கொடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை மறுரூபமானாதான் அதிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் மற்றவர்களை மறுரூபமாக்கும். இவர்களுக்குள்ள இருக்கிற தேவன் விசேஷமானவர் என்பதை மற்ற ஜனங்கள் எப்படி கண்டு கொள்வாங்க? நமக்குள்ள இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை மற்ற ஜனங்கள் எப்படி கண்டு கொள்வாங்க? நம்ம வாழ்க்கை மூலமாக தான். நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்கள் இதை பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கும் இந்த ஜீவ தண்ணீர் மேல ஒரு ஆசை வரும். எங்களுக்கும் இதை தாங்க, இந்த தேவன் வேண்டும் அப்படின்னு தேடி வருவாங்க. அப்ப இந்த ஜீவ தண்ணி நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபத்தை கொண்டு வருகிறது. அந்த மறுரூபத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த தண்ணீர் எப்படி உள்ள ஆழமாக சென்று அது குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் அப்படியே தங்கி இருக்கிறதோ, அதே போல தேவன் நமக்குள் செய்யக்கூடிய கிரியைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். காட்ஸ் டைமிங் அண்ட் ஹிஸ் ப்ராசஸ். ஆண்டவர்
நமக்குள்ள செயல்படுகிற கிரியைகளுக்கு நம்ம பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். தேவன் நமக்குள்ள கிரியை செய்கிறது சில வேளைகள்ல நம்மால கூட பார்க்கவே முடியாது. ஆண்டவர் அமைதியா இருப்பது போல இருக்கும். மௌனமா இருப்பது போல இருக்கும். பலமுறை ஜெபித்தோம். இப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள நம்ம சொல்லியும் கூட எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் மறைவுல கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுத்து, ஏற்ற நேரத்துல நமக்குள்ள இருந்து அந்த ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த என்கேதி எங்க இருக்கு அப்படின்னு நானு முதல் நாளே அத சொன்னேன். அதாவது சவக்கடலுக்கு பக்கத்துல தான் இந்த என்கேதி இருக்கு. சவக்கடல் அது பேரே அதோட அர்த்தத்த சொல்லுகிறது. சவம் அதாவது மரித்த காரியங்கள் தான் இந்த டெட் சீல இருக்கு. டெட் சீல ஒரு செடி வளராது. ஒரு அ மீன் கிடையாது அங்க. அந்த கடலுக்கு மேல பறவை கூட பறக்க முடியாது. அந்த அளவுக்கு உப்புத்தன்மை. அங்க அந்த தண்ணிய யாரும் குடிக்க கூட முடியாது. தப்பி தவறி கூட அது வாயில படக்கூடாது. இப்படி பயங்கரமான மரணம் சூழ்ந்த ஒரு இடம் தான் அந்த டெட் சி. ஆனா அதுக்கு பக்கத்துல இப்படி ஒரு ஜீவன் நீரூற்றா, இப்படி ஒரு பாலைவன சோலையா அப்படிங்கிறது இன்றைக்கும் அநேகரை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப மரித்து போன நம்ம வாழ்க்கை, உபயோகப்படாத நம்முடைய வாழ்க்கைய தான் இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்தாரு. நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஜீவன் உள்ளதாக மாற்றி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எங்கெல்லாம் வந்து யாரைத்தெல்லாம் தொடுகிறாரோ அந்த இடத்துல ஜீவன் உண்டாகிறது, புறப்படுகிறது. அப்ப மரித்து போன காரியங்களை ஆண்டவருடைய வார்த்தை அது வந்து ஜீவனை கொடுக்கும். ஆண்டவருடைய தொடுதல் ஜீவனை கொடுக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த ஒரு காரியம் மரித்து கொண்டு இருக்கிறது என் வாழ்க்கையில. இந்த காரியம் ஒன்றுமில்லாம அப்படியே குறைவுபட்டு கொண்டே போகிறது. இந்த ஒரு காரியம் வளர்ச்சியே அடையல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் தொட்ட காரியம், ஆண்டவர் நுழைந்த காரியம் ஒரு நாளும் அது மரித்து போகாது. கண்டிப்பாக உயிர் பெறும். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீர் எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறதோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகும். புதிய புதிய காரியங்கள் அங்க உண்டாகும். சோ இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள எந்நாளும் இருக்க வேண்டும். சோ இந்த காலை வேளையில இந்த ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்குள்ள சொல்ல விரும்புகிறேன். இந்த என்கேதி அப்படிங்கிறது உள்ளாக ஊறுகிற ஊற்ற குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் அவனுக்கு கொடுக்கும் ஜீவ தண்ணீர் அது நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அருளி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளனா இருக்கிறாரோ அங்க ஜீவன் தான் உண்டு. அங்க மரணத்திற்கு இடமே கிடையாது. மரணத்துக்கு ஃபுல் ஸ்டாப். லைஃபுக்கு எந்நாளும் அது வந்து ஆன்கோயிங்கா இருக்கும். the life goes on. தொடர்ந்து ஜீவன் அது புறப்பட்டு போய்க்கொண்டே இருக்கும். நான் சொல்லுகிற ஜீவன் ஜோயே ஜீவன், காட் லைஃப். இது நமக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, இந்த என்கேதியை போல உள்ளாக மறைந்திருக்கிற இந்த ஊற்று, மறுரூபத்தை கொண்டு வந்த நீரூற்று வெளியில புறப்பட்டு வரும்போது அநேக ஜனங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது போல இயேசு கிறிஸ்து அருளிய ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள இருந்து மறுரூபத்தை கொடுத்து இந்த நாள்ல ஆண்டவரே அநேகரை மறுரூபத்துக்குள் கொண்டு செல்லுகிறதா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்க வாழ்க்கையில எது மரித்து கொண்டு இருந்ததோ, எது அப்பா இன்னும் வாழ்க்கைக்கே வராமல், ஜீவனுக்கே வராமல் ஒரு கட்டத்துல நின்று போயிற்றோ, எல்லாம் ஜீவனுக்குள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். மரித்து போன உறவுகள் அப்பா, மரித்து போன செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் இந்த நாள்ல அப்பா இந்த ஜீவ ஊற்றுனால மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். மரித்து போன சரீர உறுப்புகள் அப்பா, எந்தெந்த சரீரத்துல உறுப்புகள் சரியாய் செயல்படவில்லை என்று டாக்டர்ஸால சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் உங்க ஜீவ ஊற்று பாய்ந்து செல்வதாக, உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடைய ஊற்று பாய்ந்து சென்று
ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்களையும் சீராய் அது இயக்குவதாக. ஆத்துமாவுக்குள்ள இந்த ஜீவ ஊற்று அப்பா நிறைவாய் செல்லட்டும் அப்பா. தேவனோடு உள்ள தொடர்பை அது புதுப்பிக்கட்டும். மரித்து போன தேவனோடு உள்ள உறவு புதுப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஊற்றுல ஒவ்வொரு நாளும் நாங்க மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக இந்த ஊற்று எங்களை முற்றிலும் அப்பா ரெஃப்ரெஷ் பண்ணட்டும், புத்துணர்ச்சி கொடுக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணட்டும், மறுரூபப்படுத்தட்டும். ஆண்டவரே, இந்த ஊற்று எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியின் ஊற்றாக இந்த ஊற்று எங்களுக்குள்ளே பொங்கி பொங்கி எழுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா துக்கங்கள், பயங்கள், சோர்வுகளை இந்த ஊற்றானது நீக்கி போட்டு ஒரு புதிய உற்சாகம், புதிய பலனை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, மகத்துவமான ஆச்சரியங்கள் அப்பா, நினைத்து பார்க்க முடியாதவைகளை இந்த ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள இருந்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இசாயா 35:1 சொல்லப்பட்டபடி கடுவெளி கழித்து அப்பா வெளியில் உள்ள புஷ்பங்கள் மகிழ்ந்து பூத்திருப்பது போல இந்த ஊற்றானது எங்களுக்குள்ள புதிய காரியங்களை மலரச் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே, ட்ரையா இருக்கிற இடங்கள் அப்படி இருக்கும். ஆனா உன்னதத்துல இருந்து அந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே ஒரு மலர்ச்சி கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது போல அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்ந்து நடக்கிற அனுபவங்களை ஒவ்வொருத்தருக்கும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே.